சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு பஞ்சபூத ஸ்தலங்களின் முக்கியமான ஸ்தலமான அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களையும், அது வரலாறு பற்றியும் நம்ம பார்க்க போறோம். அனைத்து அண்ட பிரபஞ்சங்களையும் படைத்தவர் சிவபெருமானின் அந்த அக்னி ஸ்தலம். அவர் அக்னி ஸ்தம்பமா காட்சி அளித்தது. பிரம்மருக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி வந்து அடிமுடி காணவனா அண்ணாமலையானைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அடிமுடி காண முடியாதபடி நிறைய இருந்தாரு அப்படின்னு புராண கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அக்னி ரூபமாவே அவரை வழிபட்ட ஸ்தலம் தான் இது. அந்த அக்னியோட பிரபாவம் அதோட அதிர்வலைகளை அந்த கருவறையில நம்ம உணர முடியும். இந்த வருஷம் கிரிவலம் சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப அதிகமான பேர் 30 லட்சம் பேர் போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்ப நியூஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் இடம் கிடைக்காம அத்தனை பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறமா 4-5 மணி நேரம் கியூல நின்னு சிவபெருமான தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு ஈர்ப்பு அப்படி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருது. அத்தனை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அங்க வாழ்ந்திருக்காங்க. ஜீவசமாதி 25 சித்தர்களுக்கு மேல அங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னுமே நூத்துக்கணக்கான சித்தர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற குகையிலயும் மலையிலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். நம்ம பாரத நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு மக்கள் அந்த ஜெர்மன், இட்டாலி, பிரிட்டிஷ், அமெரிக்கன் எல்லா கண்ட்ரில இருந்தும் ஃபாரினர்ஸ் எல்லாம் இப்பவும் அங்க இருந்து தியானம் பண்ண வராங்க. அப்படி என்ன ஈர்ப்பு அதுல இருக்கு? சிவபெருமான் ஆலயம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லா கோயில்லயுமே எல்லா ஊர்கள்லயுமே சிவபெருமானோட ஆலயம் இருக்கும். ஆனா அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லயே இந்த ஸ்தலத்துக்கு அப்படி என்ன ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது அந்த ஒவ்வொரு போன தடவை நம்ம திருவானைக்காவல் நீர் ஸ்தலத்தை பத்தி பார்த்தோம். நீராலே உருவான லிங்கம், வற்றாத நீர் ஊற்று வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம உடம்பு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அதே மாதிரி பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த ஆற்றலும் நம்ம உடம்புல இருக்க ஆற்றலும் ஒண்ணுதான். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் விட பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றலையும் கண்டுபிடிச்சு அந்த ஆற்றலை ஒரு இடத்துல தேக்கி அதை பிரதிஷ்டை பண்ணி கருவறையில வச்சு அதுல மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அதன் மூலம் அதிர்வலைகளை பரவு செய்து நம்மளோட மனதை கட்டுப்படுத்தி ஒரு அமைதியான நிலைமைக்கு கொண்டு அந்த தியான நிலைக்கு உட்படுத்தி தன்னை யாருன்னு உணர வைக்கணும். தன்னை யாருன்னு உணர்ந்து அதன் பிறகு சிவபெருமான நம்ம கடவுளை உணர வைக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கோயிலையுமே இந்த மாதிரி பஞ்சபூதங்களின் இந்த ஆற்றலை தேக்கி வச்சிருப்பாங்க கருவறையில. அது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கும்பாபிஷேகம், குடமுழுக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த பவரை ஏத்தி அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த மந்திரங்களெல்லாம் உச்சாடனம் பண்ணி அந்த மருந்துகள் எல்லாம் சாத்தி அந்த கருவறையை பவர்ஃபுல்லா ஆக்குவாங்க. பிரபஞ்ச சக்தி எடுத்து வச்சிருப்பாங்க. இது அக்னி ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அந்த அக்னியோட அந்த காந்த அதிர்வலைகளோட அந்த அதிர்வலை நம்மளால உணர முடியும். அந்த சிவலிங்கத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு, எப்பவுமே வெப்பமா இருக்கும். அத தொட்டு பார்த்தா அப்படி வெந்நீர் மாதிரி சுடும் அப்படின்னு அங்க இருக்கிற குருமார்கள், பூஜாரிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொதிக்குமா, நம்மளே உணரலாம். அங்கங்க ஃபேன் வச்சிருப்பாங்க. அங்க மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவுரு எல்லாமே அப்படியே கருப்பு அடிச்சிருக்கும். அந்த வெப்பம் தாங்க முடியாம. அந்த அந்த அக்னி குண்டம் மாதிரி இருக்கும். அதுல மேல இருந்து இந்த தண்ணி, குளிர்ந்த தண்ணி சொட்டு சொட்டா வந்துட்டே இருக்கும் சிவலிங்கத்து மேல இருந்து. அது குளிர்விக்கிறதுக்காக. அந்த நெருப்பு ஆற்றல், அந்த அக்னி ஆற்றலை நம்மளால அந்த அதிர்வலைகளை உணர முடியும். அதனால அந்த அதிர்வலையில இருக்கும்போது நம்ம மனசும் உடம்பும் அப்படியே அமைதிப்படும். ஒரு தியான நிலைக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி ஆகும். அதனாலதான் அத்தனை ஈர்ப்பு வருது. ஃபாரினர்ஸ் எல்லாரும் வராங்க. சித்தர்கள் எல்லாம் அங்க அந்த மலையை சுத்தி இருக்கிறது, அத்தனை கிரிவலம் போறதுக்கு காரணமே அதுதான். அந்த அதிர்வலைகளை நம்ம ஏற்றுக்கணும். அதன் மூலமா நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளவும் அப்படி பண்ணியிருக்காங்க. அதோட ஈர்ப்பு அப்படி இருக்குது. அதோட பார்த்தோம்னா 25 ஏக்கர் பரப்பளவுல 9 கோபுரம் இருக்கு. பிரம்மாண்டமான கோயில். அது கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ராஜாக்கள் காலகட்டத்திலயும் சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், அப்புறம் அந்த தேவராயர்கள் அத்தனை காலத்திலயும் ஒரு கோபுரமா கட்டி இப்ப இந்த அளவுக்கு மண்டபங்கள்லாம் கட்டி பிரம்மாண்டமா ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப இடைக்காடர் சித்தர், 15 சித்தர்கள்ல இடைக்காடர் சித்தர்னு ஒருத்தர். அவரும் ரொம்ப முக்கியமான சித்தர் அவரு. அவரு இந்த கோயில்ல ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு, அந்த பொய்யான கல்வி கற்று வீணா போகிறதுக்கு நீங்க இந்த மெய்ஞான கல்வி விரும்புவாய் கண்மணமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கிறாரு.
அவருதான் இந்த 60 தமிழ் வருஷங்கள்ல பேர் இருக்கு இல்லையா? அந்த 60 பேரும் வச்சு ஜாதகம்லாம் குறிக்கிறதுக்கு ஆரம்பமா இருந்தவர் அந்த இடைக்கால சித்தர் தான். அவரு திருவண்ணாமலையில தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவரு நெறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அந்த பிரபஞ்ச ஆற்றல தேக்கி வச்சது அந்த கருவறைக்கு கீழ இந்த மாரி ஒரு ஸ்தம்பம் உருவாக்கி எப்படி கொடிமரம் பார்த்திருப்பீங்க. கொடிமரத்துக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த 32 வளையங்கள் இருக்கும். நம்ம முதுகெலும்போட அந்த 32 வளையங்கள் மாதிரி. அத இப்ப கீழே இருந்து மேல தரிசிக்கும்போது, நமக்கு வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், சித்தி, ஆஞ்ஞான்னு வரிசையா சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அந்த சக்கரங்கள் வழியா அந்த நம்ம உணர்வு மேல எடுத்து ஆக்ஞாவுக்கு வரும்போது, நம்ம வந்து நம்ம உணர்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அப்ப முக்கியமா அத பார்த்து அப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பார்த்து கும்பிடும்போது, நம்மளோட உணர்வு நிலை மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கோயில்ல எல்லாம் அப்புறம் அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து வைக்கிறதுக்கும் அந்த கொடிமரங்கள் உதவும். அப்புறம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அந்த மூர்த்தியோட படத்த போட்டு ஒரு ஸ்வஸ்திக் படம் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு மஞ்சள் துணியில ஒரு கொடி கட்டி கொடியேத்துவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல கொடியேற்றி விழா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காலத்துலலாம் பெரிய பில்டிங் கிடையாது இல்லையா? எங்க இருந்து பார்த்தாலும் அங்க கொடிமரம் ஏத்துன உடனே அதோட தெரியும். ஒரு விழா ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தபத்தமா இருப்பாங்க. எல்லாரும் உள்ள வர்றவங்க எல்லாம் திருப்பி வெளியில போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் இருக்கும். அப்ப திருவிழாக்கு கொடியேத்திட்டாலே ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கருவறைக்கு கீழ இந்த மாதிரி வரிசையா அந்த மின்காந்த அலைகள வந்து தேக்கி வைக்கிற மாரி அக்னியோட ஆற்றலையே தேக்கி வச்சு அந்த கருவறைக்கு கீழ இத வச்சிருக்கிறாங்க. இடைக்காடர் சித்தர் தான் அது பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய சித்தர்கள், ஞானிகளோட முயற்சிகளும் அதுல இருக்கு. அத வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு லிங்க வடிவத்தோட கீழ அது இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. மேலதான் அந்த சிவலிங்கம் இருக்கு. அது வந்து பார்க்க முடியாது. அந்த போற வழியெல்லாம் அடைச்சுட்டாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளோட ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த மாதிரி அது அந்த ஆற்றல தேக்கி வச்சிருக்கிறதுனாலதான் இத்தனை ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மலைய சுத்திலுமே 108 லிங்கங்கள் இருக்கு. அந்த மலையே சிவபெருமானா நினைச்சு கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கு அந்த மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலைய. நினைத்தாலேன்னா எப்படி நம்ம நினைக்கிறது? சிவலிங்கமா உருவமா தானே நினைக்கிறோம் நம்ம. அப்படி நினைக்காம நம்மளோட அப்பா அவரு அப்படின்னு நினைக்கணும் நம்ம. நம்ம ஆத்மாக்களின் அப்பா அவரு. நம்ம உயிர்னா நம்ம உடம்பு வேற, உயிர் வேற. நமக்கு அது நமக்கே தெரியும். உடம்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வேற வேற ஜென்மம் எடுத்து போயிட்டே இருக்கும். நம்ம ஆத்மா என்னைக்குமே அழியாதது, நிலையானது. அது வந்து வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. நம்ம கீதையிலே படிச்சிருக்கோம். அத வந்து மெய்ஞானிகள் தான் உணர்ந்திருக்காங்க. அந்த தியான நிலைக்கு போகும்போது, நம்ம ஆத்மா அந்த புருவ மத்தியில இருக்குது அப்படிங்கிறது, அது ஒரு ஒளி ரூபமா இருக்கு அப்படின்னு உணர்ந்து, கடவுளையும் ஒளி ரூபமா தான் பார்த்திருக்காங்க. அப்புறம் இந்த இடைக்கால சித்தர்ட்ட கூட கேட்டிருக்காங்க. மோட்சம் அடையணும்னு சொல்றீங்க. இந்த மோட்சத்துல யார்? ரம்பா, ஊர்வசி, மேனகாலாம் இருப்பாங்களா? இந்திரன் இருப்பாங்களா? இந்திர சபை இருப்பாங்களா? அப்படிலாம் கேட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே. 1300 வருஷத்துக்கு முன்னாடி. அவரு என்ன சொல்லியிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெளியும் ஒளியும் தான் இருக்கும். இறைவன் வந்து ஜோதி ரூபமா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஜோதி ரூபமா இருக்கிற சிவபெருமான தான் இந்த திருவண்ணாமலையில கார்த்திகை மாசத்துல அந்த கார்த்திகை தீபம் வந்து மலை மேல அப்படி ஒரு தீபம் ஏத்துவாங்க. அது விடாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ லிட்டர் கணக்குல நெய்ய ஊற்றி அந்த தீபத்தை ஏத்துவாங்க. எங்க இருந்து பார்த்தாலும் அந்த தீபம் தெரியும். அந்த 1 மாதம் வரைக்கும் எரிஞ்சுகிட்டே இருக்கிற மாரி எல்லாம் அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. இப்ப வந்து ஒரு 1 வாரம் 10 நாள் எரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அத வச்சிருக்காங்க. அது வந்து சுத்தி வட்டம் இருக்கிற கிராமம், அத்தன ஊர்களுக்கும் அந்த தீபத்த பார்த்து தரிசிக்கலாம். அந்த தீப ஒளியில சிவபெருமானையே பார்த்த மாரி ஒரு பரவச நிலையில இருப்பாங்க அந்த நேரம். அந்த நேரம் எங்க பார்த்தாலும் ஜோதி ஏத்தி எல்லார் வீட்லயும் கார்த்திகை மாசம் ஏத்திருப்போம் இல்லையா? அது அந்த தீப ஒளியில பார்க்கும்போதெல்லாம் ஒரு பரவசமா இருக்கும். எல்லாருக்கும் ஈசன் பக்தர்கள் எல்லாருக்கும். இப்ப கூட கிரிவலத்துல வந்து நடுவுல கொஞ்சம் பவர் கட் எல்லாம் ஆச்சு. அந்த இருட்டுலயும் ஒரு தப்பும் நடக்கல. அவ்வளவு இருட்டுல அத்தன லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆண்களும், பெண்களும் போயிட்டு இருந்தாலும், அந்த செல்போன் டார்ச்சோட உதவியோட அந்த கிரிவலம்லாம் நிக்கல. அப்படியே அந்த கூட்டம் போயிட்டே இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு அந்த மனசு கட்டுப்பாடு வருதுன்னு பாருங்க. எத்தன கூட்டம் இருந்தாலும் இந்த காலத்துல இந்த கலியுக இறுதியில கூட மக்கள் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, அந்த சிவபெருமானோட பெருமைய சொல்லி முடிக்க முடியாது. அந்த அண்ணாமலையோட சக்தி, உண்ணாமுலை அம்மை, உடனுறை அண்ணாமலையோட சக்தி அந்த அளவு அளப்பரியது. அவர வந்து நம்ம வந்து ஆத்மாக்களினோட அப்பா அவரு. பரமாத்மா. அவரு வந்து உடம்பு எடுக்கல. நம்மள மாரி மனித உடம்புல வராம இருந்ததுனாலதான் அந்த அருவுருவமா, விதை ரூபமா, லிங்க ரூபத்துல காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து ஆத்மான்னு உணர்ந்து அந்த பரமாத்மா வந்து அப்பான்னு அன்பா நினைக்கும்போது, நம்ம பாவ கர்மங்கள்லாம் தீரும்.
அவரை வந்து எப்படி நினைக்கிறதுன்னா, அவர் வந்து ஒளி ரூபமா தான் இருக்கிறாரு. இப்படி செம்பொன்னான அ ஒளி உலகத்துல ஒரு நட்சத்திரம் மாரி பளிச்சுன்னு வைர நட்சத்திரம் மாரி அவரு ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு. மேல பரந்தாமத்துல. அவர அப்படி நினைக்கணும் நம்ம. அப்பான்னு அன்பா நினைக்க நினைக்க, "அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியேன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட அப்பா அவருன்னு நம்ம உரிமையா, அன்பா நினைக்க நினைக்க, நம்ம வந்து முக்தி அடையலாம். நம்ம பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு நம்ம முக்தி அடைவோம். அதனாலதான் "நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை" அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் அதுதான். அ ஓம் சாந்தி. அப்புறம் அடுத்தடுத்து வேற பஞ்சபூத ஸ்தலங்கள நம்ம பின்னாடி வீடியோல பார்த்துக்கலாம். செஞ்சு குடுத்துருக்காரு அவர் தங்குறதுக்கு இடத்துக்கு. ரமண மகரிஷி, அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா காலமானதுக்கு அப்புறம் அவங்கள அந்த அவர் ஒரு கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த மாரி நெறைய கதைகள் இருக்கு. ஓம் சாந்தி.